ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரத்தை இன்று முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடி இருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொன்னான். கோவிந்தானா பசுக்களை மேய்ப்பவன்னு பார்த்தோம். எளிமை மிக்கவன். ஏன் கோவிந்தாங்கிற ஆண்டாள்? அந்த பசுமாட்டுக்கு வாயை திறந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல தெரியாது. கிருஷ்ணன் தான் அந்த மாட்டெல்லாம் மேய்க்கிறான். கிருஷ்ணன் மேய்ச்சாலும் கிருஷ்ணன் தான் மேய்க்கிறான்னு அதுகளுக்கு உணர தெரியாது. அவன் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நன்றியும் சொல்ல தெரியாது அந்த மாடுகளுக்கு. அட்லீஸ்ட் நாயாவது நன்றி சொல்லும், எப்படி பாலை ஆட்டி. மாட்டுக்கு அது கூட தெரியாது. காப்பாத்துன்னு கேட்க தெரியாது, கிருஷ்ணன் தான் காப்பாத்துறான்னு புரிஞ்சுக்கவும் தெரியாது, காப்பாத்தினதுக்கு அப்புறம் நன்றின்னு சொல்ல தெரியாது அந்த மாடுகளுக்கெல்லாம். அப்பேற்பட்ட பசுவையே காக்கக்கூடியவன் கண்ணபிரான். நாங்கள் எங்களை காப்பாத்துன்னு கேட்குறோம், நீ தான் காப்பவன்னு எங்களுக்கு நன்னா தெரியும், எங்களால் புரிஞ்சிக்க முடியும். காப்பாற்றினதுக்கப்புறம் உனக்கு நன்றி சொல்லும் விதமாக உன்னை நாங்கள் பாட போகிறோம், உனக்கு பல்லாண்டு பாட போகிறோம். அப்போது நீ எங்களை காப்பாற்றாமல் விட்டுடுவியா கண்ணா? நோன்பே நோற்காம நாங்கள் சம்பாவனை கேட்டாலும் நிச்சயமாக நீ எங்களுக்கு கொடுப்ப. ஏன்னா நீ கோவிந்தன். நீ சாதாரண கோவிந்தன் இல்லை, சீர் கோவிந்தன், சீர்மையான குணங்களை கொண்ட கோவிந்தன் நீ அப்படிங்கிறார். பகவான் ராமனுடைய குணத்தை பார்த்து ராவணனுடைய குடும்பமே தோத்து போயிட்டான், எக்ஸப்ட் விபீஷணன். யாரெல்லாம் தோத்து போனா? முதல்ல சூர்பனகை. அப்படியே ராமரை பார்த்தா ராமருடைய அழகில் தோத்து போயிட்டாளாம். ராமர் அழகு எப்படி இருக்கான்? தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் அப்படிங்கிறாவோ. அடுத்தது ராவணன் தோத்து போயிட்டான் ராமருடைய குணத்தை பார்த்து. 3 தடவை யுத்தம் நடந்தது. யுத்த களத்தில் அடிபட்டுட்டான் ஒரு நாள். அவனுடைய சாரதி அந்த யுத்த களத்திலேருந்து தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறான். மூச்செல்லாம் தெளிய வச்சான். அதுக்கப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் ராவணன் கேட்குறான், என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த? அந்த ராமன் எத்தனை அழகாக சண்டை போட்டான், அதை பார்க்க முடியாமல் பண்ணிட்டியே அப்படின்னு அந்த தூக்கிண்டு வந்தவனை திட்டுறான், இந்த சாரதியை திட்டுறான். விஜயராகவன் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவனே ராவணன் தான். அடுத்ததாக கும்பகர்ணன் ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவன் யார் தெரியுமா? அவன் நாராயணன். அவனை ஒன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுடைய குணத்தில் ஆட்பட்டவன் கும்பகர்ணன். இப்படி ராவணனோட குடும்பமே பிரபு ராமனுடைய குணத்தில் தோத்து போயிட்டான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். கூடாரை வெல்வான், கூடினவர்களிடம் தோற்கக்கூடியவன். சகசர் நாமத்தில் ஒரு நாமா வருது, விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயக அப்படின்னு ஒரு நாமம். விஜிதாத்மா அப்படின்னா எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம். விதே ஆத்மானா பக்தர்கள்கிட்ட தோற்கக்கூடியவன். எல்லாரையும் ஜெயிச்சு பக்தர்கள்கிட்ட தோற்கிறதுனால தான் சத்கீர்த்தி, நல்ல கீர்த்தியோடு
நல்ல புகழோடு விளங்குபவன் அப்படிங்கிறது சகஸ்ரநாமம். அதனால ஆண்டாள் சொல்றா, நீ எங்ககிட்ட தோத்து எங்களை நீ ஜெயிக்க வச்சாதான் உனக்கு புகழ், உனக்கு பெருமை. அதனால எங்களுக்கு நாங்கள் கேட்குற சம்பாவனையை நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில். கண்ணனும் சரி வந்ததுலேருந்து கேட்டுருக்கேள், என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்கோ அப்படின்னு சொன்னா, எப்படி கொடுக்கணும் அதையும் சொல்லுங்கோ அப்படின்னா, சொல்கிறோம் கண்ணா, முதல்ல நாங்கள்லாம் உன்னை பாட போகிறோம், உந்தன்னை பாடி பறை கொண்டு. இவ்வளவு நாளாக நீ புல்லாங்குழலில் இசைச்சு இசைச்சு எங்களெல்லாம் மயக்கிட்ட அப்படிங்கிறா. புல்லாங்குழலால் எல்லாரும் மயங்கி போயிட்டாளாம். எப்போ மயங்கினா, எப்படி மயக்கினான்? பர்ஹா பீடம் நடவரவபுகு கர்ணயோகோ கர்ணிகாரோ பிப்ரத்வாசக கனக கவிசம் வைஜயந்திம் சமாலாம் ரந்திரான் வேணுகு அதர சுதயா பூரயன் கோப பிருந்தையே பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராபிசத்து கீத கீர்த்தி. தலையில் மயில் இறகுதான் மணி மகுடம் அவனுக்கு, அதுதான் அடையாளம் கண்ணன்னாலே. சுருண்ட கேசங்கள், விசாலமான நெற்றியில கஸ்தூரி திலகம், அலைகின்ற கருவிழிகள், காதுகளில் கர்ணீகார புஷ்பம், கழுத்தில் வைஜெயந்தி மாலை, இடுப்பில் திவ்ய பீதாம்பரம், கையில் குழல், கால்களில் சலங்கை கொஞ்ச திரிபங்கி லலிதாக்காரனா பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் கண்ணன். அங்க எங்கேயோ ஒரு மூங்கில போய் உடைச்சான். அவனே 7 ஓட்டையை போட்டுட்டான். சிறு விரல்களை தடவி பரிமாறுறான். ஸ்வரங்கள் ராகங்கள்லாம் அப்படி ஓடி வரதான். என்னமோ வாசிக்கிறானே, என்ன வாசிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பார்க்கறா. எல்லாரும் பாட்டுல சாமர்த்தியம் உடையவா. பரமேஸ்வரன் ருத்ரவேணியை அழகா மீட்டுவர். கந்தர்வர்கள்லாம் கானத்துல கை தேர்ந்தவர்கள். பரமேஸ்வரன் சரஸ்வதி கிட்ட கேட்கிறார், என்ன வாசிக்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சரஸ்வதி சொல்றா, ஒரே ஒரு வார்த்தை தான், திரும்ப 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 அதையே தான் வாசிக்கிறார், அந்த வார்த்தையை பல ராகங்கள்ல வாசிக்கிறார் அப்படின்னு சொன்னா சரஸ்வதி. அது என்ன வார்த்தை? ராதே 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 என்று கூவ ரவியும் மதியும் தன்னை மறந்து நிற்க குழலோசை செய்கின்றான் முரளீதரன் யமுனா தீரத்தில் குழலோசை செய்கின்றான் முரளீதரன். சூரிய சந்திரர்களே மக்னமாகி நின்றுருக்கலாம். ராதே 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 இந்த 2 அக்ஷரத்துக்குள்ளதான் பிரேமையே உட்காண்டிருக்கு. அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப வாசிக்கிறான். மான்கள், மயில்கள், மாடுகள், செடிகள், கொடிகள் அவ்வளவும் அந்த வேணுகானத்தில் அப்படியே மக்னமாகி இருக்கு அப்படிங்கிறார் பெரியாழ்வார் கூட ஒரு பாசுரத்தில். அவருடைய பாசுரம் சிறு விரல்கள் தடவி பரிமாற அப்படிங்கிற அந்த பாசுரம். அந்த பாசுரத்தை திருமதி ராஜி வாயிலாக நாம் இப்போ அனுபவிக்கலாம். சிறுவிரல்கள் சிறுவிரல்கள் தடவி பரிமாற சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கோப்பளிப்ப குருவையர் புருவம் குருவையர் புருவம் கூடலிப்ப படுகாடு
செவியாழ்டகில்லாவே இப்படி பெரியாழ்வாரோட அனுபவிக்கிறார். அதை கேட்டு அதுகள்லாம் அப்படியே செவியை கூட ஆட்டாமல் கேட்டுன்னு இருக்கான். ஆண்டாள் சொல்கிறா, உன்னோட புல்லாங்குழல் ஓசையில் இப்படி நீ எங்களெல்லாம் மயக்கிட்ட இத்தனை நாழியா. இப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா கிருஷ்ணா? உன்னுடைய திருநாமங்களை நாங்கள்லாம் பாட போகிறோம், பாடி ஒன்றை மயக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். ஆண்டாளுடைய திருப்பாவியை கேட்டுட்டு கண்ணனே என்ன சொன்னான் தெரியுமா? திருப்பு ஆவை அப்படின்னு விட்டான். கோபிகளுக்கெல்லாம் இந்த புல்லாங்குழல் மேலே ஒரு பொறாமையாம். அதை நாராயணியத்தில் பட்டத்திரிகளே சொல்கிறார். அபிபேய மதராமிருதம் கதா வேணு புக்தரசேஷமே கதா தூரதோ பதகுதம் துராச்சயே யாகுலா முகுரி மாசமா முகன். இதில் பட்டத்திரிகள் சொல்கிற, இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பண்ணித்தோ தெரியலையே அப்படிங்கிறாளாம் அந்த கோபிகைகள்லாம். கண்ணனுடைய திருவாய் அமுதத்தை நம்மெல்லாம் பருகணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த புல்லாங்குழலுக்கு கிடைச்சுடுத்தே, அது பருகி மிச்சம் கொஞ்சமாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கோபிகைகள்லாம் ஏங்கரா அப்படின்னு சொல்கிறார் இந்த நாராயணியம் ஸ்லோகத்தில் பட்டத்திரிகள். உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். கண்ணா, நீ எங்களுக்கு பறைங்கிற உபகரணங்களை கொடுத்த இல்லையா? உன்னுடைய பாஞ்சஜன்யத்தை கொடுத்த, ஜாம்பவானோட சேர்த்து அவர் வாசித்த பறையையும் கொடுத்த, பல்லாண்டு இசைக்கிறதுக்காக பெரியாழ்வார் நம்மாழ்வார், அதுக்கப்புறம் கொடிக்காக கருடனை கொடுத்த, கோல விளக்காக நப்பிண்ணை பிராட்டி, விதானமாக ஆதிசேஷன் இப்படி சன்மானம் கொடுத்த இல்லையா? அதை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடணும். பகவானை அனுபவிக்கணும்னா இவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னு தான் ஆசைப்படுறாளா ஆண்டாள். யாம்பெரு சம்மானம், பகவான்கிட்டேந்து பெறக்கூடிய சன்மானம் எப்படி இருக்கணும்னா அது நாடு புகழும் பரிசா இருக்கணும் அப்படிங்கிறா ஆண்டாள். அந்த பதத்தை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.